வீடுகளில் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பழக்கம் இருக்கும் பொழுதுதான் குடும்பமாய் நாம் ஆராதனைக்கு செல்லும் பழக்கமும் உண்டாகும். இன்றைக்கு பலவிதமான பணிகளிலே நாம் ஈடுபட்டுவிட்டு குடும்பமாக ஆண்டவரை தேட நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு என்பது மிகவும் உண்மை. வேத வசனங்களின் மேல் வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே ஆசிர்வதித்தார் என்றும், திருச்சபையானது கர்த்தருடைய வேதத்திற்கு திரும்பாதவரை எழுப்புதல் உண்டாக போவதில்லை என்றும், ஒரு தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அது தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்றும், ஒரு விசுவாசி அவிசுவாசியுடன் சம்பந்தம் கலக்கக்கூடாது, கர்த்தரை கனம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே துன்மார்க்கருக்கு நாம் உதவி செய்யலாமா? யோசபாத் தன் நெருக்கத்திலே கர்த்தரை எப்படி தேடினான்? பெராக்கா என்றால் என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா? பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக யோசபாத் ஆகாபோடே கூட சம்பந்தம் கலந்து யுத்தத்திற்கு சென்ற பொழுது, ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்த பொழுது அது இஸ்ரவேல் ராஜாவான ஆகாபின் கவசத்தின் சந்துகளிலே பட்டு அன்று மாலையிலேயே அவன் இறந்து போனான் என்று பார்த்தோம். இப்பொழுது யோசபாத் உயிரோடு தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். ஆனால் வரும் வழியிலேயே கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார். பாருங்கள், 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோടെ திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் நேசிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. அருமையானவர்களே, துன்மார்க்கருக்கு உதவி செய்யலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. இன்றைய சமுதாயம் இதை குறித்து மிக அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தேவனை பகைக்கும் ஒருவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறவில்லை. பாவியான ஒரு மனிதனை நேசிப்பது வேறு, அவனுடைய பாவத்தை நேசிப்பது வேறு. இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவிகளுடைய பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். எந்த பாவியான மனிதனும் தனது பாவத்தை விடாமல் தொடர்ந்து அதையே பற்றி கொண்டிருக்கிறவனாய் இருப்பான் என்றால் அவன் பாவத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இன்றைக்கும் தேவனுக்கு பகைஞரான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பகைஞர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பகைஞர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை நாம் நேசிக்க வேண்டியது அவருடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வதை குறித்த அக்கறையோடு தான் நேசிக்க வேண்டும். அவர்களோடு வேறு எந்த வகையிலையும் நாம் உறவு கொள்ள முடியாது. பாவத்தோடு ஒத்து போக முடியாது. இந்த இடத்திலே நாம் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யோசபாத் ஆகாபோடே கூட சேர்ந்து யுத்தத்திற்கு செல்லும் முன்பதாக கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவை யோசபாத்தினிடத்திலே அனுப்பவில்லை. யோசபாத் தேவனுடைய மனிதனாய் இருந்தான். ஆனால் அவன் தவறு செய்துவிட்டான். தேவன் யோசபாத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருவதற்காகவே ஆகாபோடு இந்த அனுபவத்தை அவனுக்கு அனுமதித்தார். இன்றைக்கு பலர் தங்களை ஆவிக்குரிய காவல் அதிகாரிகளைப் போல தங்களை தாங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை பார்த்து யார் யாரோடு அவர்கள் ஒத்து போகலாம், யார் யாரோடு இணைந்து போகக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் மிக தெளிவாக நமக்கு வேத புத்தகத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். கேளிக்கையான காரியங்களை குறித்து மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய பொறுப்பு அல்ல. எந்த ஒரு மனிதனையும் நாம் நியாயம் தீர்க்கும்படியாக நமக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். நம்மிலே பலர்
நாம் சில காரியங்களை விட்டு பிரிந்து வாழ்வதைப் போல மற்றவர்கள் வாழவில்லை என்பதை குறித்து குறை கூறுகிறோம். அருமையானவர்களே, அவர்களை நிலைநிறுத்த தேவனால் முடியும். அவர்கள் தேவனிடத்திலே தனிப்பட்ட ஒரு விசுவாசம் வைத்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அவர்களை தாங்கிக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவரே என்னுடைய எஜமான். நீங்கள் எனக்கு எஜமான் அல்ல. அதே போல நான் உங்களுக்கு எஜமான் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எஜமானாயிருக்கிறார். நீங்கள் அவருக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். நியாயம் தீர்ப்பது தேவனுடைய பொறுப்பு. நான் தவறான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் என்னை கண்டிக்கிறார். இங்கே யோசபாத்தையும் கண்டிக்கும்படியாகத்தான் யெகூவை தேவன் அனுப்பினார். யோசபாத்தும் அந்த அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொண்டான். 2 நாளாகமம் 19 3 வசனம். ஆயிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். ஆனாலும் அவன் தனது மகனை ஆகாபின் குடும்பத்திலே சம்பந்தம் கலக்க ஒப்பு கொடுத்திருந்தபடியினால் தேவன் அவன் மேலும் தேசத்தின் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 2 நாளாகமம் 19 4 வசனம். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பேர்சபா தொடங்கி இப்ராஹிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். இப்பொழுது யோசபாத் செய்த எழுப்புதலுக்கான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவன் அற்புதமாக செயலாற்றுகிறான். கவனியுங்கள். 2 நாளாகமம் 19 5 முதல் 7 வரை வாசிக்கிறேன். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். 2 நாளாகமம் 19 8 9 வசனங்கள். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும்போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். இப்பொழுது கவனித்தீர்களா? யோசபாத் தன்னுடைய ராஜ்யத்திலே எல்லா ஒழுங்குகளையும் தேவனை சுற்றியே செய்கிறான். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் உத்தம இருதயத்தோடே செயல்பட வேண்டும் என்று சொல்கிறான். யோசபாத்தின் அந்த நாட்களிலேயே 2 நாளாகமம் 19 11 நாம் பார்க்கிறது போல, இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களை இந்நாட்களிலே பொறுப்பான ஒரு இடத்திலே வைத்திருக்கலாம். நீங்கள் உத்தமராயிருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கிறார். இப்பொழுது நாம் 2 நாளாகமம் 20 பார்க்க போகிறோம். முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அருமையானவர்களே, இது இயற்கையான ஒரு உணர்வை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. எதிரிகள் வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ளே பய உணர்வு வருகிறது. அப்பொழுது அவனும் ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும்படியாக திட்டமிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கலாம். ஆனால் அவர்கள் கர்த்தரோடு அனுதின வாழ்க்கையிலே ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் உடனடியாக தன்னுடைய பயத்தை கர்த்தரிடத்திலேயே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நெருக்கப்படும் வேளைகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவருடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்துகிறார். 2 நாளாகமம் 20 4 5 வசனங்கள்.
அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்றே. இப்பொழுது அறிவிப்பை கேட்டு ஒரு பெருங்கூட்ட மக்கள் கூடி வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே நின்று யோசபாத் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்கள் 6, 7 வசனங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இப்பொழுது யோசபாத் தன்னுடைய தகப்பனாகிய ஆசா செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறான். ஆசா கடந்த கால அனுபவங்களின் பேரிலே சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தவில்லை. அப்படி செய்திருப்பான் என்றால் அது அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கும். இப்பொழுது யோசபாத் கடந்த காலத்திலே தேவன் இஸ்ரவேலருக்கு இந்த தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை அறிந்தவனாக தேவன் செயல்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து அதை குறித்து தேவனிடத்திலே பேசுகிறான். தன்னுடைய முழு சூழ்நிலையையும் கர்த்தரிடத்திலே ஜெபத்திலே எடுத்துச் செல்கிறான். பின்னர் அவன் தனது ஜெபத்தை நிறைவு செய்கிறான். பாருங்கள் 2 நாளாகமம் 20 12, 13 வசனங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த காட்சியை சற்றே உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ராஜாவுடைய அழைப்பிற்கு செவி சாய்த்து ஒன்று கூடி யாவரும் ஜெபிக்கிறார்கள். தேசத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது சபையாக கூடி இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வீடுகளிலே குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பழக்கம் இருக்கும் பொழுதுதான் குடும்பமாக ஆலயத்திற்கு செல்லும் பழக்கமும் உண்டாகும். தொடர்ந்து கர்த்தருடைய பதிலை பாருங்கள். 2 நாளாகமம் 20:14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. கவனித்தீர்களா? வேத புத்தகத்திலே இப்படி சந்ததியின் வரலாறு ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமானது. நம்மிலே பலருக்கு நம்முடைய தாத்தாவை தவிர முந்திய வம்சங்களை அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த மனிதர்கள் அந்த சரித்திரத்தை மிக தெளிவாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த யகாசியேல் சொல்கிற வார்த்தைகளை கேட்போம். வசனம் 15 பாருங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யோசபாத்தே, நீ பயப்படாதே. யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம். உன்னாலே இந்த யுத்தத்தை செய்ய முடியாது, என்னாலே செய்ய முடியும் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே நான் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்கப் போகிறேன், எப்படி இதை மேற்கொள்ளப் போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை முற்றிலுமாக உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்காக பொறுப்பெடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். என்னிடத்திலே கொடுத்துவிடு, நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களுக்கும் என்று படித்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 20 வசனம் பாருங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இப்பொழுது எதிரிகளை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். யோசபாத் தனது படை வீரர்களை பார்த்து, கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை நம்பினால் நிலைப்படுவீர்கள் என்கிறான். 2 நாளாகமம் 20 வசனம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யுத்த வீரர்களை அணிவகுக்க செய்வதிலே இது வினோதமான ஒரு செயலாக இருக்கிறது இல்லையா? அணுகுண்டுகளை அவன் ஆயத்தம் செய்யவில்லை.
அதைவிட வல்லமையுள்ள பாடகர் குழுவை ஆயத்தம் செய்கிறான். எதற்காக? அவர்கள் முன்னாலே சென்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை பாட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த முழு அதிகாரமுமே நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு அதிகாரமாயிருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். கர்த்தரே அவர்களுக்காக வெற்றி சிறக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். அநேக சபைகளுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தங்கள் வீடுகளுக்கும் பெராக்கா என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இது நல்ல காரியம்தான். பெராக்கா என்றால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் இடம், கர்த்தரை துதிக்கும் இடம். ஒவ்வொரு ஆலயமுமே, ஒவ்வொரு வீடுமே பெராக்காவாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோടെ எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தரே அருளுகிறார். இன்றைக்கு அநேக தனி மனிதர்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை. அநேக குடும்பங்கள் இதை புரிந்து கொள்கிறதில்லை. ஏன், அநேக தேசங்களும் இதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு சமாதான பிரபுவாகிய இயேசுவை விசுவாசியாதபடியினாலே உலகத்திலே யுத்தங்களும் சண்டைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆகாபின் குமாரனோடு கூட யோசபாத் ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்கிறான். ஏற்கனவே அதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தரை குறித்த பயபக்தி இல்லாத அந்த குடும்பத்தோடு செய்த உடன்படிக்கை சரியானதல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அவருடைய கிரியைகளை முறித்து போட்டார். யோசபாத் ஒரு மிகப்பெரிய அரசனாய் இருந்தாலும் அவன் பூரணமானவன் அல்ல. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை, ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் தங்களை சுற்றியிருந்த மக்களின் கிரியைகளை பின்பற்றினபடியினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. நடந்ததென்ன? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாக அகசியா எனும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை செய்தான். தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அவர்கள் எசியோன் கேபேரியிலே கப்பல்களை செய்தார்கள். ஆனால் ஏற்கனவே எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னபடி அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்சீசுக்கு போகவில்லை. தொடர்ந்து 2 நாளாகமம் 21, 22 அதிகாரங்களை நாம் பார்ப்போம் என்றால், யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனதை பார்க்கிறோம். பல வகைகளிலே இந்த பகுதி ஒரு சிக்கலான பகுதி என்று சொல்லலாம். குறிப்பாக இதற்கு காரணம் பாவம். ஏனென்றால் பாவம் எப்பொழுதுமே குழப்பமானதாய் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனியுங்கள். நான் என்னுடைய கரத்திலே ஒரு கம்பை வைத்திருக்கிறேன். அது மிக நேரான ஒன்று என்று நான் சொல்வேன் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியும். அது நேராக இருக்கும் என்றால் ஒரே ஒரு வகையிலே தான் அது நேராக இருக்க முடியும். ஆனால் என்னுடைய கரத்திலே உள்ள கம்பானது கரடு முரடானது, வளைந்திருக்கிறது என்று நான் சொல்வேன் என்றால் பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யூகிக்கவே முடியாது. ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான வகைகளிலே அது கோணலானதாய் இருக்க முடியும். அதே போலத்தான் பாவமும் அநேகரை பல்வேறு வகைகளிலே வளைத்து வைக்கிறது. அது புதிதானதாக இருக்கிறபடினாலே, வினோதமானதாக இருக்கிறபடினாலே அநேகரை தன்னை நோக்கி அது இழுக்கிறது. யோசபாத்திற்கு பின்னர் அரியணைக்கு வந்த யோராம் அரசனை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான் என்று 2 நாளாகமம் 21:1 வாசிக்கிறோம். இந்த யோராம் ஆகாப், ஏசபேல் இவர்களின் மகளை திருமணம் செய்தான். அது மட்டுமல்ல, எப்படி தீமை செய்வது என்பதையும் அவன் அங்கே கற்றுக்கொள்கிறான். பாருங்கள், 2 நாளாகமம் 21:2 முதல் 4 வசனம் வரை வாசிக்கிறேன்.
அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, எகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவருடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டான். பார்த்தீர்களா, எப்படி தன் சொந்த சகோதரர்களையும் ராஜ வம்சத்திலே மற்றவர்களையும் கொலை செய்வது என்பதை அறிந்திருந்தான். ஏன் இதை செய்தான்? 2 நாளாமும் 21:6. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பிரியமானவர்களே, தேவன் கலப்பு திருமணங்களை ஆசீர்வதிக்கிறதில்லை. கலப்பு திருமணம் என்று நான் சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடு இணைக்கப்படுவதைத்தான் கூறுகிறேன். 2 நாளாமும் 21 7 கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். இந்த மனிதன் இவ்வளவு கேடான மனிதனாய் இருந்தபடினாலே அவனுடைய சந்ததியை தேவன் அழிக்க முடியும். என்றாலும் பாருங்கள், கர்த்தர் தம்முடைய வாக்கை காத்துக்கொள்ளும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தாவீதின் வம்சத்தை அவர் முற்றிலும் அழிக்கப் போகிறதில்லை. ஏனென்றால் தாவீதோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தார். இப்பொழுது அவன் மீது நியாய தீர்ப்பு உடனடியாக வருகிறது. வாசிக்கிறேன். 2 நாளாமும் 21 8 முதல் 10 வரை. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான். ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லீப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். ஏன் இந்த தண்டனை அவன் மேல் வந்தது என்பதை தேவன் தெளிவாக சொல்கிறார். தேவனை அவன் மறந்தபடியினாலே இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை அவனுக்கு வந்தது என்பதை தேவன் விளக்குகிறார். வேதம் பாவத்திற்கான தேவனுடைய தண்டனையை குறித்து பேசவில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் வேதத்தை விசுவாசிக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் மிக தெளிவாக பாவத்தை நியாயம் தீர்ப்பதை குறித்து வேதத்திலே கூறியிருக்கிறார். நம்மிலே பலர் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயே அதை குறித்து நாம் சாட்சி பகர முடியும். 2 நாளாமும் 21:11 அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம்போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். கவனித்தீர்களா? தங்கள் தகப்பனாகிய யோசபாத் எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்களை விடுவித்திருந்தானோ அதே பாவத்திற்குள்ளே மீண்டுமாக யோராம் அந்த ஜனங்களை தள்ளிவிட்டான். ஆனால் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்ற வேத பகுதி மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தரை பூரணமாக விசுவாசித்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொண்டு செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, யோசபாத்திற்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் ஆயத்தமாக இருந்தாலும் உண்மையிலே தன்னுடைய பாரத்தை போட்டு உம்மை விசுவாசித்து அந்த யுத்தத்தின் சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடும்படியாக பாடகர் குழுவை ஏற்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தினபடினாலே நீர் யுத்தத்தை உம்முடைய யுத்தமாக எடுத்துக்கொண்டு யோசபாத்திற்கு கொடுத்த வெற்றிக்காக இன்றைக்கும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே என்னாலே இந்த பிரச்சனையை தாண்டி போக முடியாது, என்னாலே இதை சகிக்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யார் இந்த நேரத்திலேயே உம்மை பூரணமாய் விசுவாசித்து நீர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நம்பி தன்னுடைய பாரங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தீர்மானங்கள் எடுக்கும் ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருந்தால்
உண்மையின் அடிப்படையிலே தீர்மானங்களை எடுக்க வேண்டும். வீடுகளிலே குடும்பமாக ஆராதிக்கும் பழக்கம் இருந்தால் மட்டுமே குடும்பமாக ஆலயத்திற்கு செல்லும் பழக்கமும் உண்டாகும். இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும். பாவம் எப்பொழுதும் குழப்பத்தையே கொடுக்கிறதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யோசுவா 1:5.